சென்னை கண்ணகி நகர் எழில் நகரில் கஞ்சா போதை கும்பல் அட்டூழியம், அச்சத்தில் பொதுமக்கள். சென்னை OMR சாலையில் உள்ள கண்ணகி நகர் எழில் நகர் பகுதியில் சமூக விரோத செயல்களும் போதை ஆசாமிகளின் அத்துமீறல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பின் 20வது பிளாக் மாடிப்படி பகுதி போதை ஆசாமிகளின் முழுமையான புகலிடமாக மாற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் இப்பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் போதை ஊசிகளை பயன்படுத்திவிட்டு அங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கும் கடும் இடையூறு விளைவித்து வருகின்றனர். போதை கும்பலின் இந்த அட்டகாசங்களை தட்டி கேட்கும் குடியிருப்பு வாசிகளை அந்த இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டுவதும் சரமாரியாக தாக்குவதும் தொடர்கதையாகி வருகிறது. சமீபத்தில் இத்தகைய போதை கும்பல் ஒன்று ரகளையில் ஈடுபட்ட போது வீசிய மதுபாட்டில் அங்கு நின்றிருந்த ஒரு சிறுமியின் தலையில் பட்டு பலத்த காயம் ஏற்பட்டது. சின்ன பசங்க 16-15 வயசு பசங்க கெஞ்சா அடிச்சுட்டு போதையில வந்து இந்த பிளாக்ல ஒரே அமுக்கலோ, யாரை பாரு அடிக்கிறது, எதை பாரு சண்டை போடுறது, திருடுறது, இப்படியே ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமா நடக்குது சார். யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த இடத்துல கேள்வி கேட்கறவங்களே நாங்க தான். அப்படி என் தங்கச்சி நேற்று ஒரு விஷயம் நடந்து கேட்க போனதுக்கு என் தங்கச்சியை போட்டு அடிச்சு மண்டியை ஒடிச்சுட்டானுங்க சார். எங்களுக்கு சேஃப்டியே இல்ல, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஒரு கேமரா இல்ல, பில்டிங்ல ஒரு கேட் இல்ல. இது இப்ப லாஸ்ட் 8 எழில் நகர் இந்த லாஸ்ட் தான் சார். இங்க ஒரு பூத் வேணும், எங்களுக்கு சேஃப்டி வேணும் சார். நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து நம்பிக்கையா ஒரு ஆட்சியை வர வச்சோம். அந்த ஆட்சியில எங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கல. இவ்வளவு பிரச்சனை என்னும் போது நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இதனால் காயமடைந்த அச்சிறுமி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று தற்போதுதான் வீடு திரும்பியுள்ளார். இவ்வகையான அத்துமீறல்களில் ஈடுபடும் போதை கும்பல் எங்கு புகார் அளித்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என பொதுமக்களை வெளிப்படையாக மிரட்டி வருவதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு செல்கின்றனர். ஆனால் போலீசார் அங்கிருந்து புறப்பட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே போதை கும்பல் மீண்டும் தங்களது அட்டூழியத்தை தொடங்கிவிடுகிறது. தங்களின் அன்றாட வாழ்வில் நிம்மதியை இழந்து தவிக்கும் தங்களுக்கு தமிழக முதலமைச்சரும் காவல்துறையினரும் தலையிட்டு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கால் பண்ணி 10 வாட்டி கால் பண்ணி சொன்னாலும் இதோ 10 நிமிஷத்துல வர 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்றாங்களே கண்டி ஒருத்தரும் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்றது கிடையாது. இங்க அப்படி கால் பண்ணி சொன்னா அந்த நம்பரோட எங்களையுமே எங்க கம்ப்ளைண்ட்ல மாட்டி விட்டுறாங்க. இவங்க தான் கால் பண்ணாங்க, இந்த வீட்டுல இருக்கவங்க தான் கால் பண்ணாங்கன்னு அவங்களே மாட்டி விட்டுறாங்க. அப்ப அவங்க எப்படி முன்ன வருவாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? மேலும் எழில் நகர் குடியிருப்பு பகுதியில் சமூக விரோத செயல்களை கண்காணிக்கவும் தடுக்கவும் நிரந்தர காவல் சாவடி அமைக்கப்பட வேண்டும் என்றும் 20வது பிளாக் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் உடனடியாக CCTV கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.